நீங்கள் சொல்லலாம், எங்கள் வீட்டில் யாருமே உண்மையாக இல்லை, ஆகவே நான் படித்த படிப்பு உண்மையே இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நான் என் குடும்பத்திலேருந்து நான் படிச்சிருக்கேன்னு சிலவங்க சொல்லலாம். சிலவங்க என்னோடு பழகினவர்கள் எல்லாருமே உண்மையாக இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பொய்யை தான் சொல்லிக் கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி நான் உண்மையாக வாழ முடியும்? எவ்வளோ காலத்துக்கு தான் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களையே நீங்கள் சாக்கு போக்க சொல்ல முடியும்? அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற முடியாமலே போயிடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. பிறரை நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களை சுற்றி இருக்கவங்களை பார்க்க வேண்டாம், ஏன் உங்களுடைய தாய் தகப்பனை பார்க்க வேண்டாம், உங்கள் சகோதரர்களை பார்க்க வேண்டாம். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க, உங்களை நம்புகிறவர்களுக்கு உண்மையாக இருங்க, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு உண்மையாக இருங்க, உங்க தொழிலில் உண்மையாக இருங்க, உங்க பேச்சில் உண்மை இருக்கட்டும், உங்க செயல்பாட்டில் உண்மை இருக்கட்டும். அப்படி நீங்க உண்மையாக இருப்பீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதுதான் வழி, அதைத்தான் ஆண்டவர் வழியா வச்சிருக்கிறார். நீங்க உண்மையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்னா பெருக செய்வார். சிலர் சொல்றீங்க, நான் எவ்வளவோ வேலை செய்கிறேன், எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனா ஒண்ணுமே என் வாழ்க்கையில தங்க மாட்டுது. கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில உண்மையோட நீங்க வாழ்றீங்களா? ஆசீர்வாதத்துக்காக ஏங்குகிற உங்க மனசு உண்மையா பேசணுங்கிற அந்த காரியத்தின் மேல கவனம் செலுத்துதா? உண்மை அவசியமா இருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்.